இங்கே பல பேர் நிறைய கஷ்டப்பட்டுட்ருக்கோம். கரெக்டா? நம்ம மனசுக்கு தெரியும் நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா, நம்ம இதை தப்பு பண்ணுற அளவுக்கு ஒர்த்தா இல்லையா. நிஜம்தானே? மற்றவங்களுக்கு தெரியுறதை விட, நம்மளுக்கு எய்த்தாப்பில் இருக்கிறவனுக்கு தெரியுறதை விட, நம்ம உள்ளே இருக்கவனுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ ஒருத்தி இல்லைன்னு. நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்கள் மேலே பழி போட்டு உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, உங்களை குற்றவாளியாக கூண்டில் நிப்பாட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையில்ல. அவங்க நிப்பாட்டுறாங்கன்னு நான் குற்றவாளி அப்படின்னு கில்ட்டி ஃபீல் ஆக வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, உங்கள் மனசுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பண்ணலை. நிஜமாகவே அந்த தப்பை பண்ணுறீங்கன்னா அந்த தப்பை மாற்றிக்கிறதுக்கோ திருத்திக்கிறதுக்கோ அவங்க பேசுகிற பழி சொல் உங்களுக்கு ஒரு வழிபாதையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தப்பே பண்ணாமல் ஒருத்தவங்க உங்களை பழி சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு பதில் கொடுக்க கூட முயற்சி பண்ணாதீங்க. டோட்டல் வேஸ்ட். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்கள் பதில் தேவையில்லை, அவங்களுக்கு அன்னைக்கு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பான பேச்சு தேவை. அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் ஒரு பலிகாடு. அவ்வளோதான். இவ்வளோ தான் நீங்கள் யோசிக்கணும். ப்ளஸ் ஸ்பீக்கில் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் மண்டல ஏற்றிக்கோங்க. நம்மளால் ஒருத்தவங்களுக்கு ஒரு நாள் பொழுது போகுது, ஒரு நாள் பேச்சுக்கான வார்த்தை கிடைக்கிது. சரி, நம்ம எவ்வளோ உதவி பண்ணுறோம், இந்த உதவியை நம்ம செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுங்க. ஐயோ நம்மளை பற்றி பேசிட்டானே இவன் எப்படி பேசலாம் அப்படிலாம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் லைஃப் மட்டும்தான் மொத்தமாக ஸ்பாயில் ஆகுமே தவிர அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி நீங்கன்னா நாளைக்கு உங்கள் பக்கத்தில் நிற்கிறவன், நாளை கழித்து உங்கள் எதிரில் நிற்கிறவன், எப்படியா இருந்தாலும் அவங்க யாரையோ ஒருத்தவங்கள பேச தான் போகிறாங்க, யாரையோ ஒருத்தவங்கள காயப்படுத்திக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. அது அவங்களோட பொழுதுபோக்கு. அவங்க பொழுதுபோக்கில் நம்ம ஏன் நீ என்னை பற்றி பேசுகிறேன்னு ஆர்கியூ பண்ணி நம்மளோட லைஃப் நேரம் இது எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிக்கணும்? யோசிச்சு பாருங்கள். நல்லா யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். அவன் என்ன பேசிட்டு போகிறான், என்ன பேசுகிறதுக்கு அவனுக்கு தகுதி இல்லைன்னு எனக்கு தெரியும். இன்னொரு மெயின் விஷயம், அவன் என் முகத்துக்கு முன்னாடி கூட பேச அவனுக்கு தைரியம் இல்லை. முதுகுக்கு பின்னாடி பேசுகிற எல்லாருக்கும் நான் பதில் சொல்லணும்னு ஆரம்பித்தேன்னா இந்த உலகம் மொத்தமும் நான் பதில் சொல்லி முடித்தாலும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ என் நேரம் ரொம்ப பொண்ணானது, அதை நான் கரெக்டான ஆளுக்கு கரெக்டான லைஃபுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற தெளிவான முடிவோடு உங்கள் லைஃப்பை ஓட்ட ஆரம்பிங்க. இந்த வார்த்தைகள், இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் எல்லோரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப 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 முக்கியம். தேங்க்யூ.